சண்டே நம்ம சர்வீஸில் ஏசிக்ஸ்து கடைசி பேசின ஒரு 7 வார்த்தை அவர் மறிக்கிறதுக்கு முன்பதாக, அவருடைய ஜீவன் விடும் முன்பதாக அவர் பேசின அந்த 7 வார்த்தை இன்றைக்கு முக்கியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. முதல் வார்த்தை குறித்து நம்ம சண்டே சர்வீஸில் தியானித்தோம். அதில் 2வது வார்த்தையாகிய இன்றைக்கு வார்த்தையை நம்ம தியானிக்க போகின்றோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம். ஹல்லேலூயா. 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுவேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் அருகில் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோடு கூட 2 கல்லுகள் அறையப்பட்டாங்க. ஒரு பக்கம் வலது பக்கத்தில் ஒருத்தன், இடது பக்கத்தில் ஒருத்தன் அறையப்பட்டாங்க. அப்பொழுது அவரை குறித்து நிறைய தூஷணங்கள், நிறைய வார்த்தைகள், கீழே உள்ள ஜனங்கள் இச்சகம் பேசுகிற, அப்பத்துக்கு இச்சகம் பேசுகிற ஒரு பரியாச கூட்டம், பணத்தை வாங்கி கொண்டு நியாயத்தை புரட்டி ஆண்டவர் மேலே பிலாத்து சொல்கின்றான். அவரை பார்த்து அவர் விசாரிக்கின்றான். பிலாத்துக்கு அவ்வளோ அதிகாரம் உண்டு. பிலாத்து சொல்லலாம், நான் நினச்சவனை ரிலீஸ் பண்ணலாம், நீ என்னிட்ட பேசு என்று அநேக கொஸ்டின்ஸ் கேட்க முடியல. ஆண்டு எதுவுமே பேசலை. ஹல்லேலூயா. அவர் தன் சத்தத்தை வெளியிலே கேட்கப்படலே, கூக்கல் இடவில்லை. அதே போல் ஏரோது அவரை பார்க்க ஆசை இருந்த ஏரோது பேசினா ஏறுதுட்டு அனுப்புகிறாங்க. ஆண்டர் அங்கேயும் நான் எந்த தவறு செய்யவில்லை, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி தன் நியாயத்தை வெளிப்பட்டேன். என்னால் பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், அவர் சிலுவை மரணம் அறைய வேண்டும். அது மூலமாக ஹல்லேலூயா அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பாராம். ஒரு பலமுள்ள சந்ததி, ஒரு பலமான சந்ததி எழும்ப போகுது, என் ரத்தத்தினால எழும்ப போகுது. அந்த சந்ததியை கண்டு நீடித்த நாளாக சந்தோஷமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த ஏசு 53 கடைசியில் அவர் ஆத்துமவர்த்தன் பலனை கண்டு தன்னுடைய சந்ததி எழும்பும். ஹல்லேலூயா. அநேக பலவான்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகுடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தமாக அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஹல்லேலூயா. பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ள இந்த ரகசியத்தை அவர் அறிந்திருந்தார். அதுக்கு முந்தின வசனம் 11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் இரத்தத்தினால நம்ம நீதிமன்றம் ஆக்கப்படுவோம் என்று அவர் அறிந்திருந்தார். தாம் பட வருத்தம், துக்கம், பசி, தாகம், தன்னுடைய காயங்கள் எல்லாம் ஒரு சந்ததி உருவாக்கும். அநேகரை நான் பங்காக பெறுவேன், அநேக பலவான்களை நான் பங்கிட்டு கொள்வேன் என்று பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். தன் ஆத்மா அவர் மனத்தில் ஊற்றினார். அவருடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது. அவர் தன் உயிரை விட்டு கொடுத்தார். அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டார். பாவம் செய்யாத அவர் பாவின்னு சொல்லி அவரை சொன்னாங்க, அக்கிரமக்கான்னு சொன்னாங்க. ஆனால் அதில் துளி அளவு கூட உண்மை இல்லை. பொய் சாட்சி சொன்னாங்க. எலும்பி காசை வாங்கி கொண்டு அன்றைக்கு ஏமாற்றி பொய் சொல்லி அவர் மேலே இல்லாத போல அதை பழி சாட்டி அவரை கொலை பண்ண ஒப்பு கொடுத்தாங்க. அவர் எல்லாருடைய பாவத்தை என்ன செஞ்சாரா தாமே சுமந்து அந்த அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தமாக அநேகருக்கு பங்காக கொடுப்பேன். அவங்க பிதா ஆகி அவர் முதல்ல அந்த சிலையை சொன்ன வார்த்தை, பிதாவை இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கின்றார். அவருக்கு தெரியும், இவங்க தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. இவன் ஒரு ராஜாவாக மாறிடக்கூடாது. ஆண்டுடைய பேர் யூதருக்கு ராஜா. யூதருக்கு ரோமர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்தில் ரோமருக்கு எதிராக இவர் ஒரு குரூப்பை கூட்டார், இவர் கலகம் பண்ணார் என்று போய் சொன்னாங்க. இவர் வேற வேற காரியங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசி கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வரி செலுத்த வேணாம்னு சொல்லாரு. அவங்கள கலகம் பண்ணார் என்று சொல்லி பொய் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நீ லஞ்சம் வாங்காத, நேர்மையாக ஏழைக்கும் உண்மையாக நியாயத்தை விசாரி என்று தான் சொன்னார் தவிர ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் அநேக அற்புத அடையாளம் செய்தனால அவர் சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த ஜனத்தை அவர் ராஜா மாதிரி இருந்தார்.
அவங்க சுகம் பெற்றாங்க, அற்புதம் பெற்றாங்க, நோய்கள் சுகமாக பிசாசில் அகப்பட்டவங்க விடுதலானாங்க, இறந்தவங்க உயிரோடு எழுந்தாங்க. ஒரு கூட்டை இப்படி நினச்சிட்டாங்க அவர் யூதருக்கு ராஜா. ஏனென்றால் அவர் பிறக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்க எங்கே என்று வானசாஸ்திரத்தில் ஏறுவது கேட்கின்றான். அவர் யூதருக்கு ராஜாவாக பிறப்பார், ராஜா போன்று இருப்பார், பாவத்தை மாற்றார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய அல்ல, அது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அங்கே தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். இந்த உலகத்தார் சொல்லலை, அவங்க அதை தவறாக புரிந்து கொண்டு இவர் யூதருக்கு ராஜா, இந்த ஜனங்களை ரோம அரசுக்கு எதிராக திருப்புகின்றவன் என்ற பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி அவரை சிலையில் அரைஞ்சாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லை. அதனால குமாரன் இயேசு கிறிஸ்து யாரென்று அறியும் அறிவு உணர்வு அவங்களுக்கு இல்லை. காதிற்கு ஆனால் கேட்கல, கண்ணிற்கு காணலை, உணராதபடி தேவன் அதை அந்த காலத்தை அடித்து போட்டார். அதுதான் அனுச்சினார். இவங்க அறியாமல் செய்கிறாங்க. என்னை மெய்தனாக என்னை அறியும் அறிவு அவங்களுக்கு இல்லை. அந்த கண்கள் அடைக்கப்படுது. என்னால் அவங்க மன்னிங்க ஆண்டவரே. அவங்க நான் யார் என்று தெரிந்தால், ஹல்லேலூயா, பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, அதை மட்டும் எல்லாரும் எடுத்து பேசுகிறாங்க, யாரு பார்க்க முடியாதுன்று. ஆனால் நாம் சீனாய் மலையில் இல்லை, பிதாவை யாரும் பார்க்க முடியாது, நார்மல் ஃபாஸ்டிங் இருந்து வந்தால் தான் பார்க்க முடியும் என்று சொல்லும் சீனாய் மலையில் நாம் இல்லை. ஹல்லேலூயா. எபிரேயர் 13 நாம் சியோன் மலைக்கு வந்துட்டோம், பிதாவை தேவன்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம், குமாரன் இயேசுட்ட தெளிக்கப்படுறதுக்கு வந்து சேர்ந்துட்டோம், ஆவியானட்ட வந்து சேர்ந்துட்டோம். ஹல்லேலூயா. நீதிமன்றங்களுடைய சங்கத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், நம்ம சுற்றி பர்சனவங்க சபையில் வந்து சேர்ந்துட்டோம், நம்ம சுற்றி இருக்கிற கோடாக்குடி தூதல்கிட்ட வந்து சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கணும், இயேசுவின் ரத்தம் வெளியேறப்பட்டு நமக்காக பந்து பேசிக்கொண்டது. ஆபேல் ரத்தம் பழிவாங்க துடிக்கின்ற ரத்தம், இயேசுவின் ரத்தம் மன்னிப்புக்கு வரும் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு வந்து சேர்ந்துடும். அவர் யாரா? பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்து. ஹல்லேலூயா. பழைய அந்த எழுத்தினால் ஆன நியாயப்பிரமாணத்தை அவர் முறிச்சிட்டாரு, உடைச்சிட்டார். நம்ம அந்த சீனாய் மலை அனுபவம் இப்போ இல்லை. ஆனால் பிதாவின் மடியில் உள்ள குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றாரோ அவனும் பிதாவே தேவனும் குமாரன் இயேசு தவிர யாருக்கும் தெரியாது. பிதாவை அவர் வெளிப்படுத்த முடியும். நீ என்ன பிலிப்பு கேட்டார், ஆண்டவரே நான் வந்து பிதாவை பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், உடனே சொன்னார், நீ என்ன இவ்வளோ வருஷம் நீ பார்க்கல, இத்தனை வருஷம் நீ பார்க்க பிதாவை பார்க்க எப்படி சொல்ற, என்னை கண்ணு பிதாவை கண்டுடுறான். பிதாவும் நானும் ஒன்று என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஒரே முகசாடை, ஆனால் தன்மை அவங்க தன்மையை செயல்படுவாங்க. பிதா சொல்லி தான் இயேசு எல்லாம் கேட்பார். ஹல்லேலூயா. செய்வார், தாம் சுயமாய் செய்யவே இல்லை. இந்த ஆவிக்கு ஞானம் வேண்டும். அதே போல் ஆவியானவர் ஆழ்த்தமுடையவர். அவர் ஒரு நாம் மீட்சி நடக்க இடங்களில் ஆவியானவர் அசைவாடுகின்றார், அவரை பெற்றுக்கொள்ளுங்க, உலாவின்றார், நடமாடுகின்றார் என்றால் அவங்க ஆவிக்குரிய கண்களை பார்த்து அவர் நடக்கிறத பார்ப்பாங்க. அவர் சிலருக்குள் இறங்கி வருவார், சிலரை தொடுவார். அதை ஆவிக்குரிய வரங்கள் பெற்ற அனுபவம் பெற்ற ஆண்டோடு கூட சஞ்சரிக்கின்ற ஜீவிக்கின்ற அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய கண்களை தெரியும். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கண்டிப்பாக அவங்க ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க தான். அவங்க கிறிஸ்தவங்க சொல்றதுல ஒரு அர்த்தமே இல்லை. உணராமல் அறியாமல் முட்டாள்தனமாக அதை பரியாசிக்காங்க. இன்றைக்கு அநேகர் அதை பரிகசிக்காங்க. மிக வேதனை. ரட்சிப்பின் அந்த எல்கேஜி அனுபவம் கூட இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லிட்டு அலையிறாங்க. இது ஒரு எல்கேஜி அனுபவம் தான். ஆவியான நம்ம பெற்றுக்கொண்டோம். அவர் நம்ம ஜெபிக்கும் பொழுது கீழே இறங்கி வருகின்றார், நம்மோட பேசுகின்றார், சஞ்சரிக்கின்றார், நம்ம அவரை பார்க்கின்றோம், நம்ம தொடுகின்றார், நம்ம பண்ணுற ஜெபத்தை கேட்கின்றார், அந்த ஜெபத்தை கொண்டு பிதாட்ட கொடுக்கின்றார், நமக்கு ரிப்ளை வருகிறது. ஹல்லேலூயா. இது எல்லாம் பேசிக். நீங்கள் விசுவாசம் இல்லை ஜெபம் பின்னால் வச்சுக்கோங்க. ஆண்டோட்ட இந்த ஜெபத்தில் நீங்கள் விசுவாசமாக எதை கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள். இது ஒரு ஸ்டார்டிங். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஜெபிக்க வைக்கின்றார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு இன்றைக்கு இல்லாமல் கிறிஸ்தவ உலகம் ஆவியானவரை புறக்கணிக்காங்க, அந்த அறிவு இல்லாமல் பரிகசிக்காங்க, அந்த அனுபவத்தை பெற்ற மற்றவங்களை கேலி பண்ணுறாங்க. இது மிகுந்த வேதனைக்குள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த உலகம் ஹல்லேலூயா நம்ம காணாத ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் அவர் ராஜா தான். இந்த உலகத்துக்கும் அவர் தான் ராஜா, அந்த உலகத்துக்கும் அவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. இந்த அவருடைய சிலுவையில் அந்த அறையப்பட்ட
அந்த கல்லனை குறித்து சில காரியங்கள் நாம் பார்ப்போமானால் இல்லையா, அந்த கல்லன் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டுள்ளான், அவரை பற்றி அறிந்துள்ளான். இல்லையா, அவரை பற்றி சில காரியங்கள். அவருடைய அருகிலே 2 கல்லர்கள் அறியப்பட்டு இருந்தார்கள். ஒரு கல்லன் யூதன்னு சொல்கிறாங்க வேத அறிஞர்கள், ஒரு கல்லன் புறஜாதி, ஆண்டவரை அறியாதவன். அந்த ஆண்டவரை அறியாதவன் தான் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தான். அல்லேலூயா. நம்ம அந்த சம்பாஷணையை கொஞ்சம் வாசிக்கலாம். 39வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட இருந்த அந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ அல்லேலூயா தகாதது ஒன்றின் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தல்லும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆண்டவரை பற்றி இவன் ஏதோ அறிஞ்சிருந்தான். இவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல என்று, இவர் தான் கடவுள், இவர் இறங்கி வந்திருக்கார், இவர் நமக்காக மறிக்க போகிறார், இவர் உயிரோடு வருவார், திரும்ப வருவார். சீஷலில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல சீஷல் தான் இருந்தாங்க. உங்கள் இதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டு இந்த பூமிட்டு போகிறதுக்கு முன்பதாக அந்த யோவான் 14:15-16 நிறைய காரியங்கள் பேசியிருந்தார். சீஷல் சொல்லுவார், நீ கலங்காத, உனக்கு இங்கே வீடுலாம் பரவாயில்ல, நான் அங்கே போய் நிறைய வீடு ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீ என்னோடு கூட வாழும்படி உன்னை உங்களை நான் அழைத்து செல்வேன்னு சொல்கின்றார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம், அதை பற்றியான காரியங்கள் மக்கள் பேசியிருக்கலாம். ஏன்னா இவர் இன்னொரு ராஜன் சொல்கிறாரு, அந்த ராஜா எங்கே இருக்குது என்ன ஏது என்று பேசியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த கல்லன் அதை கேட்டிருக்கலாம். அவன் ஆண்டு அறியாதவன், ரட்சிக்கப்படாதவன், புறஜாதி, அந்நியன். அல்லேலூயா. பொதுவாக இன்றைக்கு அப்படிதான் நம்ம பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற மாற்றத்துக்கு அநேகருக்கு தெய்வ பயம் என்பதே துளியலும் இன்றைக்கு இல்லை. ஆலயத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஆலயம் நடக்கும்போது வெளியே நின்று கதை பேசுகிறார்கள். ஆலயத்துக்குள்ளே புறம் பேசுகின்றார்கள். ஒரு குறித்து மற்றவங்கள்ட்ட தவறாக பேசுகிறாங்க, பழி சொல்கிறாங்க, வீணாக பேசினார்கள், வீணாக நடக்கிறார்கள். அரசியல் அடிதடி எல்லாம் சபைக்குள்ள ஒரு பரிசுத்த பயம் இல்லை. ஆனால் புறஜாதியார் நம்முடைய ஆலயத்தை கடந்து செல்லும் போது அதை தலையை குடிஞ்சு போவாங்க, மொத்தம் கொடுப்பாங்க, சிலுவையை போட்டு போவாங்க, வணங்குவாங்க. இதை கடவுள் இருக்கிற இடம் என்று பாருங்க. புறஜாதிகள் அவங்க கடவுள் இருக்கிற இடத்துல அவ்வளோ மரியாதை நடத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம ஜீவிக்கிற ஜீவன தேவனை ஆராதிக்கின்ற நமக்கு இன்றைக்கு தேவ பயந்தே இல்லை. இந்த புறஜாதி பேசின்றான், அவனுடைய யூதனாக இருக்கின்றான் இன்னொரு கள்ளன். அவன் சொல்கின்றான், நீ கடவுள்னா, உண்மையான கடவுள்னா ஒன்றால் இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, உன்னால் காப்பாற்ற முடியல, நீ கடவுளை மைந்த நான் ஒன்றை காப்பாற்று, திருப்பி எங்களையும் காப்பாற்று என்று அவன் சொல்கின்றான். ரட்சித்துக்கொள் என்று இருக்கிறது நமக்கு. உன்னை காப்பாற்றிக்கொள். நீ இவ்வளோ அடையாளம் செஞ்சில்ல, அற்புதம் செஞ்சில்ல, ஆனால் நீ உண்மையாகவே கடவுள் பிள்ளைன்னு சொல்கிற, கடவுள் நீ தான் கடவுள், ஆனால் ஒன்றை கூட உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று பிசாசு இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை பிதாவுடைய அந்த வார்த்தைக்கு எதிராக தூண்டி விடுகின்றான். அவர் அந்த தூண்டி விடுகின்ற காரியத்தை செய்கின்றான். தூண்டிவிட்டு, எனக்கா வல்லமை இல்லை, எனக்கா பவர் இல்லை, என்னையா நீ ஒன்று இல்லைன்னு சொல்ல, நான் யார் பாருன்று அவர் கட்டளையிட்டா 1000, 2000, 10000 தூதர்கள் அவர் அந்த சிலுவையிலேருந்து எடுத்துக்கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அவருக்கு வல்லமை இருந்தது. 100% மனிதனாக இருந்தார், ஆனால் 100% தெய்வத்தன்மை அவருக்குள் இருந்தது. அவர் அதை கொள்ளையான பொருளாக பிதாவுக்கு ஈக்குவலாக எல்லாம் இருந்துச்சு, எல்லா பவர், அதை எல்லாமே தனக்குள் அடக்கினார், அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். என் பிள்ளைங்க மாம்ச ரத்தத்தில் இருக்காங்க, அவங்க இந்த மாம்ச ரத்தத்தில் இருந்து இந்த பிசாசை ஜெயிக்கணும். மரணத்தை இன்னைக்கு நான் ஜெயிச்சனால என் பிள்ளைங்களும் அதை ஜெயிக்கணும். அல்லேலூயா. என்றைக்கு மறிக்காமல் இருக்கணும்.
இந்த காரியத்தை இன்றைக்கு என் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்து நமக்காக பாவமாக்கப்பட்டார், நமக்காக அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார், நமக்காக ஹல்லேலூயா அடிமையானார், உனக்காய் எனக்காய். ஹல்லேலூயா. அதை இந்த கல்லன் உணரலை. பிதாவோட சித்தத்தை குலைக்க வேண்டும் என்று எப்படி ஆண்டு இந்த பூமியில் ஊழிய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது பிசாசு இதே தான் சொல்ல, அவரை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கான். உனக்கு தான் பசிக்கல, இந்த கல்லை கூட அப்பமாக்கி சாப்பிட உனக்கு வல்லமை உண்டு, ஏன்னா நீ கடவுள், உன்னால் முடியும், நீ செய்யி. அப்போ பிசாசு சொல்லலாம், அப்பாலே போய் சாப்பானே, உன் தேவனுடைய கட்ட வாயில் வரைகிற அந்த வார்த்தை தான் என்னை பழக்கி வைக்கும். இந்த வெறும் அப்பம் கிடையாது. யாக்கோபு அப்படிப்பட்ட அதை உணராமல் பசியில் இருக்கும் பொழுது ஏசா கேட்கும் பொழுது சேஷ்டபத்திர பார்த்து இவங்க ஈஸி விட்டு கொடுத்தான். அவன் அதை தேடி கிடைக்கல, அவ்வளோ பெரிய சான்ஸை விட்டு கொடுத்துட்டான். இன்றைக்கு பிசாசு அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறமாக இருக்குது. அநேக பிள்ளைங்களை முன்னேறி விடாமல் தான் யார் என்று பிசாசு தலையை நசுக்க வந்த பிள்ளைங்க, பிசாசை ஜெயிக்க வந்தாங்க, ஆண்டு ராஜ்யத்தை கட்ட வந்தாங்க என்று அவங்களுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமையாக அந்த தன்மையை மேன்மையை உணர விடாமல் அந்த பிள்ளைங்களை நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நீ லாயக்க தகுதியே இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு இப்படி அவங்கள சுற்றிலும் சில மனிதரை வைத்து அவங்கள குறை சொல்லி குற்றம் சொல்லி அவங்கள மனதை நோகடித்து அவங்கள அப்படியே முடக்குகின்றான். இந்த காரியத்தை நாம் ஆவிக்கிற ஞானம் இருந்தால் தான் தெரியும். அதை அறிந்து ஜெபித்து எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஜெயிக்க பிறந்தவன், என் விசுவாசம் பலத்தை ஜெயிக்கும். சிங்கத்தின் மேலும் நான் நடப்பேன், பாம்பின் மேலும் நான் நடப்பேன், வலு சிற்பத்தை நான் மிதிப்பேன், பாலசிங்கத்தை நான் மிதிப்பேன், தேள்களை நான் மிதிப்பேன். அல்லேலூயா. தேள்களையும் பாம்புகளையும் நசுக்க, சர்ப்பங்களை மிதிக்க கர்த்தர் எனக்கு சிலுவையில் அதிகாரத்தை கொடுத்தார். அவர் சிலுவையில் பிசாசு தலையை நசுக்கினார். அவர் ஜெயித்தார், நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இந்த சிந்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்போதுமே நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கும், திட்டம் ஒன்று இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டாக செய்ய நம்மளை அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம அதை அறிந்து முறியடிக்க வேண்டும். இந்த கல்லன் அதை உணரவில்லை. ஆண்டு எப்படியா அந்த சிலுவையில் மரணம் நடக்கக்கூடாது என்ற கடைசி நொடி கூட அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆண்டு அதை முறியடிக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த இன்னொரு கல்லனுக்குள்ள அந்த கிருபை ஆண்டவர் பக்தி உள்ள ஜனங்களை தனக்காக தெரிந்து கொண்டாராம். ஒரு 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 பெர்சன்ட், ஒரு 2% விசுவாசம், கடுகள விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் அது நடக்கும். அதை அவன் அறிந்திருந்தான். ஆண்டவர் மேலே அன்பு இருந்தது. சகையை போல ஆண்டவரை பார்த்துருக்கின்றான், அவருடைய வல்லமையை கண்டிருக்கின்றான், அவரை நேசிக்கின்றான், அவர் மேலே ஒரு மரியாதை அவனுக்கு இருந்திருக்கிறது. எப்படியாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க வேண்டும் என்று ஒரு நினச்சிருப்பான். அவரை பேசணும், அவரை தொடவேன்னு நினச்சிருப்பான். அவன் இதெல்லாம் நம்பியிருக்குன்னா பாருங்களேன், யோசித்து பாருங்கள். சீஷல்கிட்ட பேசுகிறாரு, ஆண்டவர் அந்த ஜனங்கள்கிட்ட பேசுகிறாரு, பிதாவும் நான் ஒன்று என்று. இப்படிப்பட்ட பல காரியங்கள். நான் என் ராஜ்யத்தை வரும்போது உங்களை நான் கூட்டு கொண்டு போவேன். நான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இல்லை, அங்கே அநேகம் இருக்குது, உங்களுக்காக நான் சம்பாத்தை ஏற்றுலேன் என்று அந்த ராஜ்யத்தை ரகசியங்களை சொல்லும்போது ஒருவேளை அவன் காதை எழுந்திருக்கு. காலையிலேயே அவன் சொல்கிற அந்த முதல் கல்லனை, நீ இந்த தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு பயமே இல்லையா? தேவன் மேலே பயம் இல்லையா? இவர் யார்? தேவன். ஹல்லேலூயா. அதை அவன் அறிந்திருந்து அறிக்கையிடுகின்றான். ஹல்லேலூயா. கன்ஃபஸ் பண்ணுற இடத்த பாருங்க. ரட்சிப்பு அடைய வேண்டுமானால் நீங்கள் என்ன சின்னமா இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும், அப்பொழுது ரட்சிப்பு வெளிப்படும். இவன் இருதயத்தை விசுவாசினாலும் இப்போ அறிக்கை செய்ய அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கி வந்துட்டா. இதெல்லாம் அவனுக்குள்ள ஆவியை நடத்துகின்றார். ஹல்லேலூயா. அவனுக்கு யார் போய் கற்றுக் கொடுக்கல. யோசித்து பாருங்க. கல்லன் ரசிக்கப்பட்ட அவன் கடைசி நேரத்தில் போனா ஞானசா எடுக்கலான்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு பின்னாடி இவ்வளோ கதையில் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஆண்டு அறியாதவனாக ஏற்றுக்களாக இருந்தாலும் அவன் இந்த காரியங்களே செய்கின்றான். இதுதான் அவன் வழி என்று அறிந்து அவன் கன்ஃபஸ் பண்ண சொல்கிறான். நம்ம தப்பு பண்ணோம், கலகம் பண்ணோம், கொலை பண்ணோம், திருடணும், எல்லாம் செஞ்சோம், அதனால் தண்டிக்கப்படுகின்றோம். ஆனால் இவரோ தகாதது ஒன்றி நடப்பிக்கவில்லை. 2வது சொல்லலாம், இவர் பாவம் இல்லாதவர், என் பாவத்துக்காக நான் செஞ்ச தப்புக்கு இவர் அடிக்கப்படுகின்றார். இதையும் கன்ஃபஸ் பண்ணுறான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட ஒவ்வொரு என்னமே சொல்லுவோம், ஆண்டவர் எனக்காக மரித்தார், பலியானார் என் பாவத்துக்காக. இதுதான் ஒரு ரட்சிப்பின் அறிக்கை. ஹல்லேலூயா. அவன் ரொம்ப அழகாக இந்த 2 காரியங்களையும் சிலுவையில்
மரிப்பிற்கு சில நொடிகளுக்கு முன்பாக கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவர் பார்த்து சொல்கின்றார், ஆண்டவரே நீர் இந்த உலக ராஜா, உலகத்துக்கு நீங்கள் தான் ராஜா, ஆனால் இன்னொரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு நீங்கள் ராஜா, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இப்போ எழுந்து திரும்ப உங்கள் ராஜ்யத்துக்கு எல்லாரையும் கூட்டி கொண்டு போவீங்க எனக்கு தெரியும். அப்போ என்னை கூட்டி கொண்டு போகும்போது என்னையும் உங்கள் கூட கூட்டி கொண்டு போங்க. நீங்கள் கடவுள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நாங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் இறக்க போகிறீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தப்பு எதுவுமே செய்யவில்லை, ஹல்லேலூயா என்று அவன் எல்லாத்தையும் அறிக்கையிட்டான். அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவும் உள்ள வந்துட்டு அந்த உத்தம இதயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திலேயே இந்த உலக பிரகாரமாக இத்தனை கோடி பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும், இத்தனை கோடியில் காரில் போனாலும், இத்தனை கோடி விலையுயர்ந்த ஆடை கொடுத்தாலும், இத்தனை கோடி மதிப்பில் பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம தங்கினாலும், சாப்பாடு சாப்பிட்டாலும் எதுவுமே மேன்மேலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவரோடு கூட முடிவில்லாத காலத்தில் அவரோடு கூட வாழ நம்ம போகிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகின்ற அதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் போடப்பட்டது, இதோ நான் ஆதரிக்க என் தாசன், நான் தெரிந்து கொண்டு வரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தும் அதை வீதியிலே கேட்க பண்ண மாட்டார். பிலாத்து கேட்கும் பொழுது அவர் கூக்குரலிட்டு கதறல, நான் தவறு செய்தல, என் மேலே பொய் சொல்கிறாங்க என்று கூக்குரலில் சொல்லலை. ஹல்லேலூயா. அவர் மேலே ஆவியானவர் இறங்கியிருக்கின்றார். பிதாயத்துடன் சொல்கின்றார், நான் அதற்கு என் ஆத்மாவுக்கு பிரியமான என்னுடைய நேச மகன், என் ஆவி அவர் மேலே அமர பண்ண. அவர் எப்படி இருப்பார் போட்டிருக்கு, அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஆண்டு வந்த நோக்கம் காணாமல் இஸ்ரவேல் குடும்பத்தார் திரும்ப பண்ண, அதே போல் புற ஜாதிகளுக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசியா 9ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. ஏசியா 9:1-2 வசனங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயா ஆகிய அந்த தேசத்தை அவர் ஹல்லேலூயா பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்து. ஹல்லேலூயா. ஏசாயா தரிசனமாக காண்கின்றார். அவருடைய நோக்கம் புறஜாதிகளை நாம் அவருக்குள் வருவது, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள வர வேண்டும் என்பதே ஹல்லேலூயா அவருடைய எண்ணம். ஒரு இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. 2 முதல் 2ஆம் அதிகாரத்தில் 14-16 வசனத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 2:14 வசனம். ஹல்லேலூயா. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை சிலுவினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. புறஜாதியாரே நாமளும் அந்த காலத்தில் யூதர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஆலயத்துக்குள்ளே வரணும், நாங்கள் தான் அவனுடைய பிள்ளைங்க, மற்றவங்கெல்லாம் நரகத்தின் கொல்லிக்கட்டைகள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில் உள்ள நம்மை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. அதே எபேசியர் அதே 2ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலிலே காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே
தேவன் அற்றுமாய் இருந்தில்லை என்று நினைத்துக்கொள்ளுங்க. நம்ம எப்படி இருந்தோம்? காணியாட்சிக்கு புறம்பா, வாக்குத்தத்துக்கு அந்நியராக, நம்பிக்கை இல்லாதவராக, நமக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்கு நம்ம சம்பந்தமே இல்லாமல் இருந்தோம், புறம்பாக இருந்தோம், தேவன் இல்லாமல் இருந்தான். ஆனால் நம்மையும் கண்டு நம்ம மனதுருகி நாமும் அவருடைய மந்திக்குள்ள பரலோகராஜ்யத்தில் பங்கு அடைய வேண்டும் என்று எண்ணி, ஹல்லேலூயா, நம்மேல் அவர் இரக்கம் கொண்டு நமக்காக பலியாக வேண்டும், அவர் ஆயத்தமான பரலோகராஜ்யத்தில் எல்லாரும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்காக, ஹல்லேலூயா, நாம் பெற வேண்டிய தண்டனை அவர் ஏற்று, ஹல்லேலூயா, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். நாம் செய்த மீறல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் தண்டிக்கப்பட்டார். அப்படி இருந்த நம்மை இரத்தத்தினால கர்த்தர் நமக்குள்ளாக சமயமாக்கினார். நமக்கு அகேன்ஸ்டாக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் சொன்னது, ஆணுடைய அறியாத பரதேசிகள் சபைக்கு உட்படல் ஆகாது என்று சில ஜாதியார ஆண்டவர் ஒதுக்கி வச்சினார், அறிவுறுத்தார். ஆனால் அத்தனை பேர் இன்னைக்கு ரத்தத்தினால பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒன்றாக ஒப்புரவு ஆக்கினார், சமாதானம் பண்ணினார். இனி கிரேக்கன் என்று இல்லை, புறஜாதி என்று இல்லை, அடிமை என்று இல்லை. ஹல்லேலூயா. இது என்ன கள்ளன் உணர்ந்தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அதிகமாக அவர் பிரசங்கமான இடம், ஊழியமான இடம் எது பார்த்தா புறஜாதி பட்டணங்கள், புறஜாதி கிராமங்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னபடி செபுலோன் நாற்பத்தி நாடுகள் இருளில் உள்ள எல்லா அந்த கலிலேயாவே புறஜாதி பட்டணம். அதுக்குள்ள ஆண்டு வெளிச்சம் அன்றைக்கு வந்தது, ரட்சிப்பு வெளிச்சம் வந்தது. எல்லா ஜாதியாருக்கும் இயேசுதான் தகப்பன் என்கிற அந்த உள்ளம், அந்த எண்ணம் பிறந்தது. இன்றைக்கும் ஆண்டு அறியாத பல மக்கள் வந்து கடவுளுடைய வந்து உயர்ந்த ஜாதியை தலையில் படைச்சாரு, அதுக்கடுத்து தோளில் படைச்சார் என்று, மற்றவங்கெல்லாம் காலில் படைச்சா கீழே என்று சொல்லி அவங்க உணர்வுகளை, அவங்க உடைமைகளை பறிக்காங்க. வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு முதல்ல கொடுக்க மாட்டாங்க. கல்வி மறுக்கப்படுகிறது, வார்த்தை மறுக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கொடூரமான பல மக்கள் இன்னைக்கு இருக்காங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு கொண்டு. ஆனால் ஆண்டு சொல்லுகின்றார், ஹல்லேலூயா, அவர் யூதன் கிரேக்கன் என்ற அத்தியாசமே இல்லை, எல்லாரையும் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. யார் இயேசுவையும் கூப்பிட்டாலும் அவர் ரத்தத்தால் உங்களுக்கு கழுவார். உங்களுக்காக பரலோகராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. முடிவில்லாத காலமாக நம்ம அவர் கூட வாழப்போகின்றோம், அது நிச்சயம். ஹல்லேலூயா. அதற்கென்று அந்த பூமிக்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த பரதீஸ் என்பது ஒரு டிரான்ஸ்லேட் எப்படி போடப்பட்டது? பேரின்ப வீடு, நித்திய வீடு. பரலோகம்தான் நித்திய வீடு. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம், சங்கீதம் 16:11. ஹல்லேலூயா. உன்னுடைய சமூகத்திலே சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்பட்டனீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பெருமை உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகம் தான் எனது அவருடைய பரலோகமாகிய வீடு, ஆலயம். அங்கு ஆண்டு இருக்கின்றார். அந்த ஜீவ மார்க்கத்தை வந்து தாவீது சொல்கின்றான், ஆவியில் உணர்கின்றான், நான் எனக்கு அதை தெரியப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. அங்குதான் நித்திய பேரின்பம். பூமியில் எதுவுமே நித்தியமான இன்பம் என்று சொல்ல முடியாது, கிடையாது. எல்லாம் அழிஞ்சு போகும், எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. அதை அந்த கள்ளன் உணர்ந்திருந்தான். இது எல்லாம் மாறும், ஆனால் நீங்கள் மாறாதீங்க, உங்கள் ராஜ்யம் மாறாது, அதில் என்ன நினச்சிக்கோங்க, நான் வருவேன் என்று கன்ஃபஸ் பண்ணி ஆண்டதை அக்செப்ட் பண்ணி அவர் சிலுவையில் செய்த கடைசி ரட்சிப்பு, கடைசியாக ஒரு மனிதனை ஆதாயப்படுத்தினார். அந்த கள்ளன் அன்றைக்கு, ஹல்லேலூயா, அவனுடைய வார்த்தையினால் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசித்தான். ஆனால் தான் கிறிஸ்தவன், நான் வந்து பரலோகத்துக்கு போவேன், நான் வந்து எல்லாவற்றையும் செய்கின்றேன், தசமபாகம் செலுத்துகின்றேன், பரிசை ஆவி பிடித்தேன், பரிசையின் மாதிரி நான் உபவாசம் இருக்கின்றேன், நான் வந்து கற்பனையில் கை கொள்கின்றேன், எல்லாம் செய்கிறேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்று நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட அந்த யூதன் அன்றைக்கு அந்த கள்ளன் நரகத்துக்கு சென்றான். ஆனால் இவர் கடவுளுடைய மகன், இவர் எனக்காக பலியானார், இவர் தப்பு ஒன்றும் செய்யலை, என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இவர் ராஜ்யத்தில் வருவார், என்னை ஏற்றுக்கொள்ளார், திரும்ப வந்து ஏற்றுக்கொள்வார் என்று அந்த விசுவாசித்தான், அறிக்கையிட்டான். அவன் பரலோகத்தில் சென்றான். நாம் வலது பக்கத்தில் கலனை போலல்ல, இடது பக்கத்தில் கலனை போல. ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஹல்லேலூயா.
திருத்துவத்தை நம்ப வேண்டும், ஆவியனை நேசிக்கணும். பிதாக்குமை ஆவியர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நான் அதில் நித்தியமாக கால வாழ போகிறேன். அந்த கல்லன் போல் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உங்களுக்காக இயேசு பலியானார். நீங்கள் இந்து கிறிஸ்டினோ முஸ்லீமோ என்று அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு பலியானார். அவர் ரத்தத்தை நான் அறிக்கிடும் போது எனக்கு பிசாசிலிருந்து விடுதலை கிடைக்கும், வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும். என்னை அவர் கூட கூட்டு போவார். இந்த பூமியில் நான் ஒன்றிலாம் வாழ்ந்தாலும் எனக்கென்று ஒரு ராஜ்யம் உலகம் இருக்கிறது, அங்கு எனக்கு பல காரியங்கள் ஆண்டு ஆயத்தம் வைத்தல் என்று நீங்கள் விசுவாசிங்க. அந்த கல்லன் போல நீங்களும் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அந்த பாக்கியத்தை கத்தவங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட நித்திய வீடை எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. இன்னைக்கு ஒருவர் கூட இதை இழந்து போயிடக்கூடாதுப்பா. அந்த கல்லன் புறஜாதியா இருந்த அந்த கல்லன், ஆமேன், நல்ல ஒளிமறையமாகிய அந்த யூதன் அதை இழந்து போயிட்டான், வெட்டுண்டு போயிட்டான். ஆனால் அந்த இடத்துல அப்பா அந்த புறஜாதியன் விசுவாசத்தினால் ஒட்டப்பட்டது போல இன்னைக்கும் நாங்களும் கிருபையாய் உம்மோடு ஒட்டப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். உம்முடைய எல்லா நன்மைக்கும் சுதந்திரவாளிகளாய் மாறியிருக்கிறோம். உம்முடைய தியாகத்துக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் உம்மை அறியாமல் இருக்காங்க. அந்த கல்லன் கடைசி நேரத்துக்குள் ஏற்றுக்கொண்டது போல எல்லா மக்களும் எப்படியாவது ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா மக்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவர் மேலே உங்கள் ரத்தம் கடந்து வரட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா சாபங்களும் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா, நிறைவான நன்மையினால் நிரப்புங்க. ஒருவர் கூட நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாதுப்பா. அந்த பேரின்ப வீட்டை ஒருவர் கூட இழந்துடக்கூடாதுப்பா. நித்திய வாழ்க்கையை ஒருவர் கூட இழந்துடக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நாளிலும் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.